ஒரே விமானத்தில் பயணித்தாலும் நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என தேஜஸ்வி யாதவ் விளக்கம் அளித்திருக்கிறார். நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே விமானத்தில் பயணித்தாலும் நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என தேஜஸ்வி யாதவ் விளக்கம் அளித்திருக்கிறார். நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே விமானத்தில் பயணித்தாலும் நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் நகர்வுகள் குறித்த கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என்று தேஜஸ்வி யாதவ் பதிலளித்திருக்கிறார். நிதிஷ்குமாருடன் அரசியல் பேசவில்லை என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். டெல்லியில் இன்று இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களும் இன்றைய தினம் சந்திக்க இருக்கக்கூடிய சூழல்ல பீகார் மாநிலத்தினுடைய 2 கட்சி கூட்டணிகளிலும் அங்கம் வகிக்கக்கூடிய, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அம்மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இருவரும் இன்று டெல்லிக்கு ஒரே விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நிதிஷ்குமாருடன் இந்த பயணத்தின் போது தான் அரசியல் பேசவில்லை என்பதை தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே விமானத்தில் இருவரும் பயணித்தாலும் இந்த பயணத்தின் போது அரசியல் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளவில்லை என்பதையும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் தற்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு மிக முக்கிய தேவையாக நிதிஷ்குமார் யாதவும் தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடைய ஆதரவும் தேவைப்படக்கூடிய சூழல்ல இந்த நேரத்தில் 2 கூட்டணி கட்சியில் இருக்கவர்களும் ஒரே நேரத்தில் பயணித்திருக்கக்கூடிய சூழல்ல இது அரசியல் தொடர்பான சந்திப்பாக இருக்குமா என்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருந்தன. இந்த கேள்விகளுக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு பதிலை தேஜஸ்வி யாதவ் கொடுத்திருக்கிறார். மேலும் பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு ஒரே விமானத்தில் சென்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விமானம் பயணத்தின் நேரங்களில் அவர் எந்த வகையான அரசியல் பேச்சுகளும் இல்லை. ஆனால் கூட்டணி தொடர்பான முடிவுகள் தொடர்பான அறிவிப்புகளுக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு பதிலை மட்டுமே கேள்விகளுக்கு தேஜஸ்வி யாதவ் தற்போது தெரிவித்திருக்கிறார்.